அவர்கள் இந்தியாவிலே 148 நாட்கள் சைக்கிளிலே ராமாயண் ட்ரெயிலுக்குரிய இடங்கள் முழுவதையும் தரிசித்து. நீங்கள் இப்போது கௌபே வழியாக ஆன்லைனில் போக்குவரத்து அபராதங்களை செலுத்த முடியும். இந்த ராமாயண் ட்ரெயில் சம்பந்தமாக கோட்டை கிங்டத்தை சேர்ந்த 3 சைக்கிள் ஓட்ட வீரர்களும் கோட்டை கிங்டத்திலே இருந்து சென்ற வருடம் ஆரம்பித்த இந்த பயணமானது ராமாயண் ட்ரெயில் வழியாக வந்து யாழ்ப்பாணத்தை வந்தடைந்து, யாழ்ப்பாணத்தில் இருந்து காங்கேசந்துரம் கடற் பிரதேசத்தினூடாக ஃபெரியினூடாக நாகப்பட்டினத்தை சென்று, நாகப்பட்டினத்திலிருந்து அவர்கள் இந்தியாவிலே 148 நாட்கள் சைக்கிளிலே ராமாயண் ட்ரெயிலுக்குரிய இடங்கள் முழுவதையும் தரிசித்து திருப்பி காங்கேசந்துறையினூடாக யாழ்ப்பாணத்தை வந்தடைந்தார்கள். அதன் பிற்பாடு அவர்கள் யாழ்ப்பாணத்திலே எங்களுடைய யாழ்ப்பாணத்தை சேர்ந்த சைக்கிள் ஓட்ட வீரர் ஒருவரும், அதே நேரம் கோட்டை கிங்டத்தை சேர்ந்த இன்னொரு சைக்கிள் ஓட்ட வீரரும் இணைந்து கொண்டு கடைசி 10 நாட்கள் யாழ்ப்பாணத்திலும் நெடுந்தீவிலும் நாளண்டே அதுக்கு பிறகு வார தினங்களிலே மன்னாரும் தலைமன்னாரிலேயும் தங்களுடைய சைக்கிள் ஓட்டத்தை தொடர்ந்து அனுராதபுரம் கூடாக தொடர்ந்து மற்ற பகுதிகளுக்கு செல்ல இருக்கின்றார்கள். இவர்கள் வந்து இந்தியாவில் தங்களுடைய சுற்றுலா பிரதேசங்களுக்கு சென்ற வேளை இலங்கையின் கலாச்சாரத்தையும் அங்கே அவர்கள் சொல்லித்தான் வந்திருக்கிறார்கள். அதே மாதிரி அவர்கள் இங்கே ஓடும் பொழுதும், யாழ்ப்பாணத்திலே அல்லது தென்னிலங்கையிலே போய் மீதி நாட்கள் ஓடும் பொழுதும் அவர்கள் இந்தியாவினுடைய கலாச்சாரம், இந்தியாவுடைய பழக்க வழக்கம் இவற்றையும் இங்கே எங்களுடைய மக்களுக்கு சொல்லிக்கொண்டு போவார்கள். இது வந்து 2 நாடுகளுக்கும் இடையிலான ஒரு கலாச்சார பின்னணி, ஒரு பிணைப்பை ஏற்படுத்துவதாக இருக்கின்ற அதேவேளை சுற்றுலாத்துறைக்கு ஒரு முக்கிய பங்களிப்பை வழங்குகின்றது என்பது